ஒவ்வொரு தடவையும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை விட்டு மாறி போகும் பொழுது தேவன் அவரை பிற ராஜாக்களுடைய கரங்களிலே கொடுத்து தண்டிக்கிறார் தன்னுடைய சொந்த ஜனத்தை. மீண்டும் அவர்கள் மனஸ்தாபப்பட்டு திரும்பி தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது, தேவனை தொழுது கொள்ளும் பொழுது மீண்டும் அவர் என்ன செய்கிறார்? மன்னித்தார். பிறகு மீண்டும் அதேமாதிரி எரேமியா தீர்க்கதரிசி முகாந்திரமாக சொல்லுகிறார், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், நான் அவர்களோடு இருப்பேன், அவர்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஒரு உடன்படிக்கை அவர்களோடு பண்ணுகிறார். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 40வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்களுடைய இருதயத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை பயப்படும் பயம் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளின் இருதயத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். இதே போல தான் அந்த ஒரு நித்திய அன்பு தான் இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமியிலே அனுப்பியிருக்கிறது. அவர் நாம் பாவிகளாக இருந்த பொழுதும் நம்முடைய பாவத்தை பாராமல் தன்னுடைய சொந்த புத்திரனை கூட அனுப்பி அந்த இரத்தத்தை விலக்கிரயமாக்கி நம்மை மீட்டுக்கொள்ள அவர் சித்தமானார். அப்படிதான் அவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மனிதனோடு செய்த அந்த ஒரு உடன்படிக்கை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நம்மை மீட்க வந்தது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நாம் தேவனுடைய மீட்பு எவ்வளோ பெரிதானது என்று சொல்லி, எவ்வளோ விலை கொடுக்க வேண்டியது என்று நினைத்து நாம் அவருக்கு பயப்பட்டு அவர்களுடைய வழிகளிலே நடக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் பாவங்கள் செய்து நம்முடைய சமூகத்தை விட்டு மாறிப்போன பொழுதிலும் ஆண்டவரே உமது அன்பை இப்போ நித்திய உடன்படிக்கையாக எங்களுக்கு தந்து நீர் இன்றும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற வன்கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.